ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேர்ன் வித் ஜிஎம்கே. நிறைய பேர் வந்துட்டு டிஎன்டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 வந்துட்டு இந்த டைம் எழுதிருப்பீங்க. ஸோ எழுதினவங்க இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி எழுதி கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்துட்டு என்ன அப்படிங்கிறத ஒரு டவுட்டில் வந்துட்டு இருக்கலாம். நான் கண்டிப்பாக இந்த டைம் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக கிளியர் பண்ணிடுவேன். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் 1 நீங்கள் வந்துட்டு கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ்டிடி செகண்டரி கிரேட் டீச்சர் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்துட்டு எழுதி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்துட்டு ஜாப் கிடைக்கும். நீங்கள் வந்து பேப்பர் 2 எலிஜிபிலிட்டி வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி அல்லது பிடி அசிஸ்டன்ட், பிஆர்டி இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதிட்டு அடுத்த சிவி முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஜாப் போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை பற்றி டீட்டெயில்டாக வந்துட்டு நான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நம்ம டிஆர்பிலேயே இதுக்கான சிலபஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ trb.tn.gov.in அப்படிங்கிற இதை நீங்கள் டைப் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு மெனு ஆப்ஷனில் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் சிலபஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சிலபஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதா பியில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் செகண்டரி கிரேட் டீச்சர் அண்ட் பிடி அசிஸ்டன்ட் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டாக நமக்கு 2023 தான் சிலபஸ் வந்துட்டு கொடுத்தாங்க. இதில் வந்து வியூ பிடிஎஃப் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிலபஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ். ஸோ ஜிஓவோட சேர்த்தே கொடுத்துருக்குறாங்க. இதிலே தெளிவாக போட்டிருப்பாங்க. 2 எக்ஸாமே நீங்கள் வந்து எஸ்ஜிடியாக இருக்கட்டும் இல்லை யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும், ரெண்டுமே உங்களுக்கு வந்துட்டு 150 கொஸ்டின் வந்துட்டு கொடுப்பாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ஜெக்டிவ் டைப் தான், 1 மார்க் டைப் தான். போத் லாங்குவேஜில் இருக்கும். இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க கொஸ்டின், தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம எஸ்ஜிடி அப்படின்னு நீங்கள் வந்து பேப்பர் 1 கிளியர் பண்ணிவிட்டு எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய எல்லா பாடங்களுமே படிக்கணும். அதாவது இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் இந்த 5 பாடமே நீங்கள் வந்துட்டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்து நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் வந்து யூஜிடிஆர்பி அப்படின்னா, ஸோ யூஜிடிஆர்பிக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா 165வது பக்கத்தில் இருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த பேஜுக்கு டைரெக்டாக வந்துருங்க. அது வரைக்கும் உள்ளது வந்து ஸ்கூல் சிலபஸ் தான். அதாவது எஸ்டிடிக்கான சிலபஸ் அந்த 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையே உள்ளது தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ 165ல் பார்த்தீங்கன்னா தமிழ் சிலபஸ் இருக்கும். நீங்கள் வந்து எந்த டிகிரியாக வேணாலும் இருக்கலாம். எந்த டிகிரியாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு 10 யூனிட் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 10 யூனிட் வந்துட்டு சிலபஸ் வைஸ் வந்துட்டு நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 10 யூனிட்டுமே டிகிரி லெவலில் நீங்கள் படிக்கணும். ப்ளஸ் ஸ்கூல் புக்கில் என்ன படிக்கலாம் அப்படின்னா 11th 12th ஸ்கூல் புக்கை வந்துட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன டாபிக் வருதோ அதை மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதை பற்றின டீட்டெயில்டான வீடியோ வந்துட்டு நான் தனித்தனியாக எஸ்டிடிக்கு தனியாக யூஜிடிஆர்பிக்கு தனியாக நான் வந்து